ஆக்கங்கட்ட குவை எல்லாம் நான் தானே உங்கள் நெல்லே வேலை பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு, ஒரு சந்தோஷமான பதிவு. இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு. என்னடா திருச்சி சாதனா பற்றி பேசும்போது பதிவு சந்தோஷமாக பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் நண்பரே, ரொம்ப சந்தோஷமான பதிவு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம தாய் கிழவி செல்லமாக அழைச்சிட்டு இருந்த திருச்சி சாதனா இப்போ உண்மையாகவே தாய் கிழவி பாட்டியாக ஆகிட்டா. ஏன் செல்லாக்குட்டி திருச்சி சாதனா ஆட்சியை ஆகிட்டா. சின்னத்தர மாமே தாத்தாவை ஆகிட்டாரு. ஆமாம் நண்பர்களே, ரொம்ப 15 நாளாக ஹாஸ்பிட்டலில் தன்னோட பிள்ளைக்கு பேர் காலத்துக்காக ஹாஸ்பிட்டலில் கிடந்து சேர்த்து ரொம்ப சிக்கி சின்ன பண்ணாமல் சீரழிஞ்சி ஆஸ்பத்திரியில் பெட்டை விரித்து படுத்து தூங்கி அவ்வளோ அல்லு சில்லுலாம் பண்ணி அப்படி இருந்த சாதனாவுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு நல்ல செய்தி என்னென்னா, தன்னோட பொண்ணுக்கு இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கியா. மகாலட்சுமி பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சாதனா எவ்வளோ கஷ்டப்படுறோம் எனக்கு தெரியும். அதோட நானும் ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வணங்கின தெய்வம் அப்படி. என் தாய் குலசக்காரி முத்தாரம்மாவுக்கு நான் நேர்த்திக்கடன் போட்டேன். தாயை முத்தாரம்மா நல்லபடியாக சாதனா மகளுக்கு குழந்தை பிறந்தா உனக்கு ஒரு 101 ரூபா உண்டியில் காணிக்கப்படுதாம்மா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே பாரு தெருலைட்டு கூட சத்தியம், இதான் சத்தியம் இல்லை உண்மை. ரொம்ப சந்தோஷம் சாதனா. இப்போ பாட்டி ஆகிட்ட. இனிமேல் கொஞ்சம் இந்த ஆட்டம் பாட்டம் ஓட்டதை கொஞ்சம் குறைச்சிக்கோ அம்மா. அப்புறம் உன் பேத்தி உன்னை மிதிச்சிட போகிறா, சாணியை பிரிக்கிற போகிறா, பார்த்துக்கோ. சின்னத்தர மாமனையும் போய் சாத்திர போகிறோம் உன் பேத்தி. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் தாய் கிழவி சாதனா பாட்டின்னு தாய் கிழவி ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கே. பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கோ. நான் பிள்ளைய பெற்று 1 வருஷம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 6 மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பிள்ளை நடந்து வர்ற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாதனா. வாழ்த்துக்கள். பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கோ. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. ரைட் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வெளி சோசியல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.